வணக்கம். இந்த பதிவு மேச ராசிக்கும் கன்னி ராசியும், இரண்டு ராசிகள் ஒரே வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். இதற்கு முன்பு நிறைய இதே மேசராசி கன்னிராசி நிறைய பதிவு போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறும். அதன் அடிப்படையில் பதிவுகளின் அர்த்தங்களும் மாறும். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், குரு பகவான் ரிஷப ராசியில், அடுத்து செவ்வாய் ராசிக்கு, அதாவது மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில், சிம்மத்தில் புதன் சூரியன், கன்னியில் கேது சுக்கிரன், சந்திரன் விருச்சிக ராசியில் சந்திரன், அடுத்து சனி கும்பராசியில் சனி, ராகு மீனராசியில் ராகு. இது இரு ராசிகளுக்கும் பொதுவாக தற்போதைய கிரக நிலைகள். குரோதி வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள் இன்னைக்கு, நவமி திதி. இன்னைக்கு 12 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குளிகை நேரம். நான் குளிகை நேரத்தை ஒவ்வொரு பதிவிலும் பதிவிட்டு வருகிறேன். இந்த நேரங்களில் நிறைய கடன் இருந்ததுன்னா அந்த கடன்காரர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க ஆரம்பித்தாலேயே நீங்கள் இருக்கிற பணத்தெல்லாம் கடனை கொடுத்து கடன்லேருந்து விலகிடுவீங்க. இல்லை ஒரு வீடு வாங்கிறது, நல்ல விஷயங்கள் செய்வது, வீடு ரிஜிஸ்டர் பண்ணுறது, வீட்டுக்கு வேண்டிய சுப ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, அதெல்லாம் செய்யறதெல்லாம் குளிகை நேரத்தில் செய்யலாம். இது தற்போதைய கிரக நிலைகள். மேச ராசியால் கன்னி ராசிக்கு கெட்டதா, இல்லை கன்னிராசியால் மேசராசிக்கு கெட்டதா அப்படின்னு நிறையா எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷம் கன்னி, இந்த இரு ராசிக்கு தான் கூட்டு பலன்கள் எப்படி இருக்குது. இந்த இரு ராசிங்க பார்ட்னராக இருந்து பிரச்சனையை சந்தித்தவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மேஷமும் கன்னியும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க. இந்த தொழிலில் 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த தொகை பெரிய மோசடியில் போய் சிக்கிக்கிச்சிங்க. இந்த நேரத்தில் அந்த மேஷராசிக்காரனால இந்த கன்னிராசிக்கு பாதிப்பு வந்ததா, இந்த கன்னிராசியால் அந்த மேஷராசிக்கு பாதிப்பு வந்ததா? ஏன்னா ஒருத்தரை பறைசாட்டிக்கிறாங்க. நேரம் நல்லா இல்லை, அவனுடைய நேரம் நல்லா இல்லைன்றாங்க. இப்படி இருக்கும்போது யாரால் யாருக்கு கெடுதல், யாருக்கு நன்மை அப்படின்னு சொல்கிற விதியில் இந்த மேஷமும் கன்னியும் நிற்குதுங்க. இதுக்கு தான் நம்ம பலனை பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் சார். மேசராசி கன்னி ராசி ஒரு இருவரும் தொழில் பார்ட்னர்கள் எங்ககிட்ட வந்தாங்க. யூடியூப் மூலமாக வந்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் பார்த்து அவங்க கேட்ட கேள்வி அதாவது பெரிய ஒரு நல்லா போயிருந்தது. கடந்த ஒரு 5 வருடங்களாக நல்லா போயிருந்தது. போன வருஷம் 6 மாதம் முன்னாடி, போன வருஷம் டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு நபர் எங்களுக்குள்ள அறிமுகம் ஆகி ஒரு பெரிய முதலீட்டை நல்ல லாபமாக போயிருந்த முதலீட்டை வேறு இதில் போட்டோம். இன்றைக்கி எங்கள் நிறுவனமே எங்கள் கம்பெனி சின்ன கம்பெனி இருந்தாலும் ஒரு பெரிய தொகை. அது இன்றைக்கி என்னால் 2 பேரும் முடிவு செஞ்சு தான் அதை எடுத்தோம். இந்த ராசியால் இந்த ராசிக்கு பாதிப்பா அப்படின்னா, என்னுடைய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தாலும் ஒருத்தர் கெட்ட நேரமாக இருந்தால் அதை சமாளித்து மேலே கொண்டுட்டு போயிருக்கோம். ஸோ உங்கள் 2 பேருக்குமே டைம் சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள் டைமுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கேது தசை பிறந்திருப்பார்கள். அடுத்து பரணி சுக்கிர தசையில் பிறந்திருப்பார்கள். அடுத்து சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள். அதற்கு இந்த மேச ராசியினர் எந்த திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஜாதகத்தில் அந்த தசைக்குண்டான கிரகம் நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, அல்லது லாபஸ்தானத்தில் இருக்கா, தனஸ்தானத்தில் இருக்கா, விரயஸ்தானங்களில் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருக்கா, யாரோட சேர்ந்துருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவங்க
சும்மா ஒரு ஒரு இதை ஜாதகத்தை குறிப்பெல்லாம் சொல்லலை, வெறும் அந்த 2 பேர் ராசியை வச்சு வந்து பேசிட்டு நாங்கள் அடுத்த மாதம் வரோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட எனக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கு பாதிப்பு வந்தாலும் என் மூலமாக எனக்கு கிடைச்ச சக்தி மூலமாக அந்த நேரம் என்ற சக்தி மூலமாக அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நான் வந்து என்னால் காப்பாற்ற முடியும். இப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சந்திராஷ்டமம், இன்று சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நேரங்களில் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. மேசராசிக்கும் கன்னிராசிக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு ராசி, இந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் 8 ராசி ஒரு ஒரு இணக்கமாக செல்ல மாட்டார்கள். ஆனால் இணக்கமாக செல்ல பழகி கொண்டால், அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க தெரிஞ்சு கொண்டால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால், ஒருவருக்கொருவர் அன்பு பாசம் அதிகம் வைத்திருந்தால் எத்தகைய சூழல் வந்தாலும் அந்த சூழலிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து மேலே மேலே உச்சத்துக்கு போகலாம். அப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதுக்குண்டான தெய்வத்தை வழிபடுங்க. கன்னியாராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அஸ்தம் உத்திரம், அஸ்தம், சித்திரை, சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த திசையில் பிறந்திருப்பாங்க. இந்த செவ்வாய் திசையை கடக்கும் பொழுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசை யோகமாக இருக்கும். நீங்கள் குரு தசையாக இருந்து மேசராசியோடு இணைந்து நீங்கள் பார்ட்னராக இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்ததுன்னா உங்கள் மூலியமாக அவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதனால் மேசராசி கன்னிராசி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கணும் இல்லை, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அப்படி உறவுகள் அல்லது தெரிந்த நண்பர்கள், இதெல்லாம் நண்பர்கள்ட்ட போய் எப்படிங்க உன் ராசியை கேட்டால் நம்ம பழக முடியும்? நட்பாயிட்ட பிறகு தான் அவங்க ராசி என்னன்னு தெரியும். அதனால் நம்ம பழகும் பொழுது அன்பை காட்டுறோம் இல்லையா, அதே போல் வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் நம்ம அன்பை காமிச்சோன்னா நல்லதாக நடக்கும். பொதுவாக இரு ராசிக்காரர்களுக்கும் சுபகரகமான குரு பகவானை வழிபடுவது அது ஏன்னா எந்த சூழலில் நமக்கு மூளை மழுங்கி போனாலோ ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் சரியாக வருமா வராதா என்ற சந்தேகம் இருக்கும் பொழுது குரு பகவானை வழிபட்டு, ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டு, லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு, இதற்கு முன்பு விநாயக பெருமான் பாதத்தில் சரணடைந்து நாங்கள் இதை செய்ய போகிறோம், இது வெற்றி உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் முயற்சி செய்தால் அது வெற்றி உண்டாகும். அடுத்த கொஸ்டின் சார். காலையில் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அப்போ வந்து நீங்கள் வேற ஒரு ஃபோனில் பேசியிருந்தீங்க. அவர் வந்து நான் மேஷராசிப்பா, என்னுடைய பொண்ணு வந்து கன்னி ராசிங்க, அப்புறம் என் பையன் சிம்ம ராசிங்க, சார்கிட்ட கேளுங்க, நான் இருக்கிற கடன்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதெல்லாம் என்னுடைய பணத்தெல்லாம் போட்டு கடன்லாம் அடைச்சிட்டேன், ஆனால் புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணி ஆரம்பித்தேன், அது வந்து நஷ்டத்தில் போயிடுச்சு, இனிமேல் எதை ஆரம்பித்தாலும் ஒரு சின்ன சின்ன தொழில் போட்டாலும் எனக்கு நஷ்டத்துலேயே வருதுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து சனி தசை நடக்குது, மேஷராசி, அவர் பொண்ணு வந்து கன்னி, பையன் சிம்மம். இந்த வீட்டில் என்னோட பேச்சை 2 பசங்களும் கேட்க மாட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் சொன்னார். அதான் உங்ககிட்ட கேட்குறது. சனி தசை நடக்குது. சனி பகவான் உங்கள் ராசியில் எங்கே இருக்காரு, உங்கள் ஜாதக கட்டத்தில் பர்த் சார்ட்டில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சனி தசையில் வந்து பொதுவாகவே மேக்ஸிமம் ஒரு 80% சனி தசை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், கடன்கள், பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் கடன் அதிகமாக இருந்தால் அந்த கடனை எல்லாம் அடைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் நேரம் சனி மகா தசை. அது வந்து உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் துலா ராசியில் உச்சமாக இருந்தாலோ, இப்போ கன்னி ராசிக்கு வந்து 2ஆம் இடம் வந்து துலாம் ராசி, அதில் உச்சம் இருந்து சனி மகா தசை நடந்தால் யோகமாக இருக்கும் அவர்களுக்கு. சனி மகா தசையில் ஒரு வீடு கட்டினாலோ வாங்கினாலோ அது ஏறக்குறைய வந்து ஒரு 3 தலைமுறைக்கு அது அழியாது. ஏன்னா மற்ற திசையெல்லாம் வந்து நம்ம வீடு வாங்கினோம்னா அது நம்ம இருக்கும்பொழுது சில 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க, திடீர்னு பசங்கள்லாம் பெருசாகி கல்யாணம் ஆகும்போது ஏதோ ஒரு கஷ்டம் வரும், அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் சனி மகா தசையில் அப்படி கிடையாது. வாங்கினாங்கன்னா அது 3 தலைமுறைக்கு அந்த சனீஸ்வர பகவான்
அதை காத்து நமக்கு கொடுப்பார். இப்போது இவரோட கொஸ்டின் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ரொம்ப சிக்கல் இருந்தேன். குரு தசையில் நிறைய பாதிப்பு இருந்தது. ரொம்ப அதாவது வீடு பிரச்சனை, நிலம் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே இருந்தது. இப்போ எனக்கு சனி மகா தசையில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே சரியான வருது. எனக்கு கடன் இருந்தது, 60 லட்ச ரூபா கடன் இருந்தது. அந்த கடத்தெல்லாம் அடைக்கக்கூடிய சக்தி எனக்கு கடவுள் கொடுத்தாரு, அதெல்லாம் அடைச்சிட்டேன். இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு ஆரோக்கியமாக நான் இருக்கேன். ஆனால் வந்து என்னால் வந்து மேலே இப்போ என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்குது, கொள்ளலை, அது வேறு விஷயம். நான் அதை வந்து அதுங்களை வந்து அந்த குழந்தைங்கள நான் அரவணைச்சு அதை எப்படியும் சமாளித்து போச்சுங்களேன். ஆனால் அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். என் பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 30 வயசு ஆகிப்போச்சு. என் பையனுக்கு, பொண்ணுக்கு 27 வயசு ஆகிப்போச்சு. கல்யாணம் பண்ண முடியல. இந்த வயசில் எனக்கு வந்து 5-6 வயசில் குழந்தைங்க இருந்தாங்க. அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் தூக்கம் வருவதில்லை. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்டா இது மாதிரி கடவுள் என்னை வந்து எதை செஞ்சாலும் அப்படியே முடக்கி போட்டிருக்கானே, என்னை எதுவுமே என் கைகளை கட்டி போட்டிருக்கானே. ஒன்றே ஒன்று என்னென்னா, எனக்கு ஆரோக்கியம் இருக்குது. இன்னொன்று வந்து என்கிட்ட வந்து ஓரளவுக்கு அதாவது வந்து கடனே இல்லாமல் இருக்கேன். அதுக்கு நான் கடவுள் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு என் குழந்தைகளுக்கு நான் வழிகாட்டணும். ஒரு அப்பாவாக இருந்து நான் வழிகாட்டணும் இல்லையா? நான் பணத்தை சேர்க்க வேண்டிய காலத்தில் நான் வந்து சேர்க்க தவறிட்டேன். தயவு செஞ்சு இளைஞர்கள் 30 வயசு ஆகி போச்சுனாலே உங்களுக்கு நீங்கள் வந்து அது வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சுதந்திர பறவையாக இருக்கலாம். கல்யாணம் ஆனவங்க சரி, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி. ஆனால் 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி இப்போ ஒரு 10-15 வருஷம் அப்படி எப்படி ஓடுதுன்னு தெரியாது. ரயில் இன்ஜன் மாதிரி டக டக டகன்னு போயிடும். ஆனால் திரும்பி பார்த்தா பசங்கள்லாம் பெருசாக இருக்கும். கல்யாண வயசில் இருப்பாங்க, காலேஜ் படிக்க வயசில் இருப்பாங்க. அப்போது பணம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் பணம் இல்லைன்னா எந்த உறவுகளும் மதிக்காது, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இடம். அதனால் வந்து கிடைக்கும் இந்த 25 வயசுலேருந்தே இன்றைக்கி வந்து உஷாராக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். இப்போ நடக்கக்கூடிய உங்களுக்கு திசை என்ன நடக்குதுன்னு பார்த்து தசைக்குண்டான ஆண்டவனை வழிபடுங்க. இந்த லட்சுமி நரசிம்மர், யோக லட்சுமி நரசிம்மர் இருப்பார், அவரை வழிபடுங்க. நான் வந்து அதிகப்படியாக லட்சுமி நரசிம்மரை, யோக லட்சுமி நரசிம்மரை நான் அந்த ஒவ்வொரு வீடியோவில் பேசுகிறேன். நிறைய பேர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்கிட்ட பார்க்குறவங்க ஒரு சிலர்கள், எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பகவானை கும்பிட்டு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. போன வாட்டி கன்னிராசிலே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மந்த்ஸாக எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எவ்வளவோ குறைகள் சொன்னாலும் மாறிருக்கு. அப்போ மாறிக்கொண்டே தான் இருக்கும். நேரம் எல்லாருக்குமே ஒரே கஷ்டம் கொடுக்காது, நல்லதே செய்யும். மேச ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய பகவான் உச்சம் பெற்ற ராசி. அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஒரு அதாவது போர் குணம் கொண்டவர்கள். சின்ன விஷயம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பாங்க. மனக்குழப்பம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மனக்குழப்பம் இல்லாமல் இருக்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். அடுத்து வந்து அது லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டா ஒரு தைரியம் கண்டிப்பாக வரும். அடுத்து ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். அடுத்து மேசராசிக்காரர்கள் பார்த்தா ஈஸியாக அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு ஏமாந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இன்னொன்று, ஈஸியாக அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்ணி மேசராசினியர்கள் அவங்க வந்து கம்பீரமாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அதாவது யாராவது கொஞ்சம் கஷ்டம் நல்லா பழகிட்டு கஷ்டம்னா எடுத்து ஏதாவது நகையை கூட கொடுத்துருவாங்க. அடுத்தது அவங்க சிக்கலை மாற்றுறது கொள்றதெல்லாம் அப்புறம். அது மாதிரி ஒரு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். கன்னிராசிக்காரர்களும் அவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே புதனுக்கு அதிபதி கன்னிராசிக்காரர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச்சாளர்கள், நாணயத்தை காப்பாற்ற போராடுவார்கள். கடைசி நேரத்தில் ஒருத்தருக்கு பணம் தரணும், ஒரு 10 நாள் இருக்கும், 10 நாளாக புழுவாக துடிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 9வது நாள், நாளை மறுநாள் வரப்போகுதுன்னா அந்த சமயத்தில் யாராவது கொடுத்து அந்த நாணயத்தை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் இதே தொடர்ந்து இருந்தால் மனுஷனுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடும் இல்லையா? அதனால் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து போன வருஷம் நல்லா இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் நல்லா இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் நல்லா இல்லை, கிட்டத்தட்ட 10 வருஷமாக நல்லா இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கடவுள் ஒரு நாள் கதவை திறப்பார், நல்லதே நடக்கும். அடுத்த கடைசி ஒரு கன்னிராசி நேருங்க. அவர் வீட்டில் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாருங்க. இந்த விஷயம் வந்து எப்பவுமே வந்து சாவு நடந்துட்டா அதை வந்து குளிகையில் எடுக்க மாட்டாங்கல்ல சார்? ராகு காலத்துல எம்ம காலத்துல எடுக்கலாம், ஆனால் குளிகையில் மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால்
என்னுடைய அப்பாவே இறந்த டைமே வந்து குளிகை தாங்க. இந்த குளிகை இடத்துலேருந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வந்துன்னே இருக்குது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா பிள்ளை இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒருத்தர் மாற்றி மாற்றி சின்ன சின்ன ஒரு ஒரு பெரிய சண்டை மாதிரி ஒரு சச்சரவு மாதிரி உருவாகுது. திடீர்னு அமைங்கிறது, சச்சரவு உருவாகுது. இது இந்த குளிகையில் எங்கள் அப்பா இறந்ததுனால இது இப்படி இருக்குதா? ஏன்னா சாவுன்றது கண்டிப்பாக குளிகையில் எடுக்க மாட்டாங்க. இப்போ குளிகையிலே ஒருத்தர் இறந்துட்டா அதுக்கு என்னதான் பரிகாரம் சார்? அதுக்கு நீங்கள் வந்து பிரம்மன் கோயிலில் போய் இரவு தங்குங்க. 3 தெய்வங்களை நீங்கள் வந்து வழிபடுங்க. ஒன்று திருவண்ணாமலை, அந்த அண்ணாமலை ஈஸ்வரர் கோயிலில் போய் ஒரு நாள் இரவு தங்கி அந்த கிரிவலம் போயிட்டு வாங்க. முதல்ல அது ஒரு தோஷம் நீங்கும். எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய நேரம் நீங்கக்கூடிய சக்தி அந்த அண்ணாமலை ஈஸ்வரனுக்கு உண்டு. அது போயிட்டு வாங்க. பிரம்மபுரீஸ்வரர்கிட்ட போயிட்டு வாங்க. உங்களுடைய அது உங்கள் வீட்டில் யார் தவறுனாங்களோ அதெல்லாம் ஒரு ஆத்மா முடிஞ்சு, அதாவது பூமி வாழ்க்கையை முடித்து கொண்டு விண்ணுலகம் சென்று விட்டால் அதோட ஆசீர்வாதம் தான் நமக்கு வேணுமே தவிர அது இருக்கும். அது இறந்த நேரம் வந்து குளிகை நேரம் அடுத்தது வருமானா அந்த குளிகை நேரத்தில் எத்தனையோ ஆக்ஷன் நடக்குது, எத்தனையோ பேர் இறக்குறாங்க. அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்கும் எல்லாமே இறந்துருவாங்க. அப்படி நாம் வந்து கணக்கு போட்டு கொடுக்கூடாது. அந்த அந்த யார் தவறி விட்டார்களோ அவர்களுக்கு அந்த தர்ப்பணம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அந்த இறந்தவர்கள் ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தாலும் அப்பாவோ அம்மாவோ யாராக இருக்காங்களோ அந்த ஆத்மாவை சார்ந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்லதை செய்யுங்க. இப்போது அப்பா இறந்துட்டாருன்னா அம்மா தனிமையாகிடுவாங்க. அந்த அம்மாவை அரவணைச்சு பார்த்துக்குங்க. அம்மாவுக்கு வேண்டிய தேவைகளை செஞ்சு வைங்க. அப்பாவோட ஆத்மா உங்களை பார்க்கும். அது பார்த்தா அதை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கெட்டது செய்யாது. அதனால் அந்த இறந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த இறந்த ஆத்மாவின் நெருங்கிய உறவுகளுக்கு எந்த கெடுதல் செய்யாமல் இருந்தாலே குளிகை நேரம் ஒன்றும் செய்யாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இருவருமே வந்து ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளாக பலவிதமான போராட்டங்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னால் வந்து எல்லாமே, அதாவது எனக்கு திறமை இருக்குது, அறிவாற்றல் இருக்குது, நல்ல வேலைக்கார ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க. அந்தந்த நாங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் அல்லது கவர்மெண்ட் வேலையோ அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எல்லாத்துலேயும் ஒரு தனித்துவம் வாய்ந்த திறமை எங்களுக்கு உண்டு. இருந்தாலும் எங்களால் கையாலாகாமல் எதுவுமே கையாலாகாத நிலை இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும், எந்த முயற்சி பண்ணாலும் அதே இடத்துல இருக்கோம். அதாவது இதை நினச்சி நாங்கள் வந்து எங்களுக்கு உடம்புல எல்லா சக்தியும் போயிடுதே தவிர எங்களுக்கு வந்து சந்தோஷன்றது என்னன்னு தெரியாமல் இருக்குது. அப்படி போராட்டமாக இருக்குது வாழ்க்கையில். ஒரு மனிதன் வந்து ஒரு நாள் அவனுக்கு கஷ்டம் வந்தால் அவன் தாங்கிப்பான். ஒரு வாரம் கஷ்டம் வந்தாலும் சரி அடுத்த வாரம் நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் தாங்கிப்பான். மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் ஒரே பண நெருக்கடிகள், கடன்கள், தொல்லைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அப்படி பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள். இது இப்படி தான் நாங்கள் கையாலாகாத ராசியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, கிரகங்கள் விரைவில் மாறும், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும், இறைவனை வழிபடுங்கள். இப்போ வந்து மேசராசிக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதனோடு இணைந்து உள்ளார். புதன் ஆதித்ய யோகம். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம். 2ஆம் வீட்டில் குரு இருப்பதால் திருமணம் ஏற்படும். திருமணம் மறுமணத்திற்காக வயதில் மூத்தோர், ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் மனைவி இல்லை, கணவன் இல்லை, டைவர்ஸ் ஆகிப்போச்சு, திருமணம் ஆகுமானா ஆகும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் மாதம் ஒரு முறை தொடர்ச்சியாக 9 மாதம் நீங்கள் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி ஒரே ஒரு வேலைக்கிழமை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். மாணவர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை பொறுத்த மட்டில் புதன் ராசிக்கு அதிபதி மறைந்து உள்ளார். விரயஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் 12ஆம் இடத்தில். இப்போ தந்தை மூலமாக சில நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் நீச்சம் பெற்று உள்ளார். கணவன் மனைவி வாழ்க்கையில் அவங்கள சந்தோஷமாக எப்படியெல்லாம் உங்களால் வைக்க முடியுமோ, ஒரு கணவனை ஒரு பெண் மேசராசியாக இருந்தாலும்
கன்னிராசியாக இருந்தாலும் ஒரு பெண் எப்படி நம்மக்கிட்ட இருக்க சந்தோஷத்தெல்லாம் அவங்களுக்கு தர முடியும், வார்த்தையால், செயலால், செயல்பாட்டால், பேசும், அதாவது ஒவ்வொரு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களால எந்த அளவுக்குலாம் தன் கணவரை சந்தோஷப்படுத்த முடியுமோ, அதே போல் தன் மனைவியை எந்த அளவுக்கு ஒரு ஆண் கணவன் எப்படி தன் மனைவிக்கு தேவையான அனைத்தையும் செய்து அவர்கள் மனம் கோணாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும், வாய்க்கு ருசியான சாப்பாடு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், பாசம் கிடைக்கும். எத்தனை கிரக பிரச்சனைகள், கிரகங்கள் எத்தனை சனி பயிற்சிகள், குரு பயிற்சிகள் வந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய நேரம் மேசராசிக்கு உண்டு. கன்னிராசி குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. குழந்தை பாக்கியத்தின் மீது குரு பார்வை ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வெளிநாடு செல்ல வாய்ப்புகள், முயற்சி செய்து கொண்டே வாருங்கள். எதற்காக நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ, எதை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மேலே அதிகமாக முழு கவனத்தை வச்சு முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். மேசராசினால கன்னிராசி கெட்டு போச்சா, கன்னிராசியால் மேசராசி கெட்டு போச்சா, அந்த ஒரு விவாதத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் நேரம் நல்லா இருக்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை உயர்த்த உங்களால் என்னென்ன முடியுமோ, எத்தனை சக்திகள் உங்கள் உடம்பில் உள்ளதோ அதை வெளிப்படுத்துங்கள். வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும். இரு ராசிகளும் நல்ல ராசிகளே. எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைக்க ஆஞ்சநேயர் பகவானை கும்பிடுங்க. பிரச்சனைகளை தீர்க்க கால பைரவரை கும்பிடுங்க. வாழ்க்கை சுபமாக இருக்கும். நன்றி, நன்றி, வணக்கம். மேஷராசி, கன்னிராசி இந்த இரு நேயர்களுக்கும் சென்னை ஆவடி அருகில் உள்ள திருமுல்லை வாயில் பச்சையம்மனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும். இங்கே ஒரு முறை சென்று பாருங்கள், ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும். இது ஒரு பாரம்பரியமான கோயில். பல பேருக்கு இந்த கோயில் குலதெய்வமாகவே விளங்குது. இந்த பச்சையம்மனுடைய இது எப்போவுமே அவங்க பச்சை புடவை தான் அணிந்திருப்பாங்க அந்த தெய்வம். இது ஒரு புதிய திருப்பம் கன்னிக்கும் மேஷத்துக்கும் உண்டாக எங்கள் வாழ்த்துக்கள்.